வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அல்-ஃபாத்திஹா சூறாவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அல்-ஃபாத்திஹா சூறா வந்து என்ன அப்படின்னா, அல்ஹம்து சூறா தான் அல்-ஃபாத்திஹா சூறா. இந்த அல்-ஃபாத்திஹா சூறா வந்து நம்ம வந்து எல்லா தொழுகையிலையுமே கண்டிப்பாக ஓதணும். இதை ஓதாத எந்த தொழுகையும் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. சரிங்களா? அல்-ஃபாத்திஹா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், ஓதணும். அல்ஹம்து சூறா நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், ஓதணும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ரசூல்லா எந்த அளவுக்கு ஓதியிருக்காங்க அப்படின்னா, எல்லா தொழுகையிலையும் ஓதியிருக்காங்க. சரிங்களா? ஜனாசா தொழுகையாக இருக்கட்டும், மலை தொழுகையாக இருக்கட்டும், பெருநாள் தொழுகையாக இருக்கட்டும், எல்லா தொழுகையிலையும் வந்து அல்-ஃபாத்திஹா சூறா ஓதியிருக்காங்க. அந்த அளவுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்ஹம்து சூறா ஓதாத எந்த தொழுகையும் என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து நேர்வழிக்காகவும் அல்லாஹ்வை புகழ்வதற்காகவும் ஓதக்கூடிய ஒரு சூறா. சரிங்களா? அதை ஓதிட்டு தான் நம்ம மற்ற சூறாவுக்கு போகணும். துணை சூறா ஓதவில்லை என்றாலும் அதெல்லாம் சுன்னத், துணை சூறா என்பது. ஆனால் இது வந்து கட்டாயமாக அல்ஹம்து சூறா ஓதுவது கட்டாயம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம ஆல்ரெடி இதோட மீனிங் பார்த்துட்டோம். பி என்றால் கொண்டு என்ற அர்த்தம், இல்லைனா மூலம் என்ற அர்த்தம். சரிங்களா? இதன் மூலம், அதன் மூலம். ஓகேங்களா? இஸ்மி அப்படின்னா பெயர் என்ற அர்த்தம். நமக்கு தெரியும், பே வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்துள்ள எழுத்து வந்து கசரு செய்து வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்துள்ள எழுத்து வந்து கசரு, அதாவது சேறு செய்து வரும். அதாவது இஸ்மி அப்படிதான் வரும். திஸ்மி என்று வரும். திஸ்மு அப்படி வராது. சரிங்களா? பே, அலா, இலா இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்கெல்லாம் என்ன அப்படின்னா கசருடைய எழுத்துக்கள். இது வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து உள்ள எழுத்து, அதை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து கசரு செய்து தான் வரும். அல்லாஹி என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹி என்றால் அல்லாஹ்வுடைய, அல்லாஹூ என்றால் அல்லாஹ். சரிங்களா? அல்லாஹி என்றால் அல்லாஹ்வுடைய. ஆஃப் என்பது, அதாவது ஆஃப் என்றால் உடைய என்ற அர்த்தம். சரிங்களா? ஓஎஃப் அப்படின்னா இங்கிலீஷில் ஆஃப், உடைய என்ற அர்த்தம். தமிழில் அதோட அர்த்தம் உடைய, அல்லாஹ்வுடைய. ஓகேங்களா? அந்த ஆஃப்ங்கிற வார்த்தை, அந்த உடைய என்ற வார்த்தை அல்லாஹியில் மறைஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. இஸ்மு என்றால் பெயர். சரிங்களா? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. அர் ரஹ்மானி, அர் ரஹ்மானினா த மோஸ்ட் கிரேஷியஸ். த மோஸ்ட் கிரேஷியஸ்னா அளவற்ற அருளாளன், அதாவது அளவில்லா அருளாளன், அதிகமான முறையில் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருளாளன். அதான் அர் ரஹ்மான் என்று அர்த்தம். சரிங்களா? ஓகே. அர் ரஹீம் என்றால் த மோஸ்ட் மெர்சிஃபுல். அவன் நிகரற்ற அன்புடையவன். அவன் அதிக அன்பை நம் மீது வந்து செலுத்தி உள்ளான். கருணையுடையவன். அவன் மிகற்ற அன்புடையவன், நிகரற்ற, அதாவது அதிகமான கருணையுடையவன் என்று அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த அர்த்தம் எப்படி வைக்கணும்னா, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்ற அர்த்தத்தில் வரும். சரிங்களா? அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு. ஓகேங்களா? திருப்பெயரை கொண்டு ஓதுகிறேன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது. சரிங்களா? ஓகே. அந்த ஓதுகிறேங்கிறது மறைஞ்சிருக்கு. நம்ம ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், சொல்லணும் இந்த வார்த்தைகளை. சரிங்களா? ஓகே. இப்போ செகண்டு நம்ம அல்ஹம்து சூறாவை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அதாவது அல்ஹம்து என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆல் ப்ரைசஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹம்து என்றால் புகழ். அல்ஹம்து அப்படின்னா எல்லா புகழும், எல்லா நன்றியும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்துல எல்லா புகழும் என்று நம்ம வந்து அர்த்தம் வைக்கணும். ஹம்து அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு பேர் வைப்போம். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா புகழ் என்று அர்த்தம். சரிங்களா? அது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா? அல்ஹம்து அப்படின்னா அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். லில்லாஹி என்றால் அல்லாஹ்வுக்குரியது. லீ என்றால் இக்கு என்று ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மீனிங். இக்கு, லீ என்றால் இக்கு. அல்லாஹி அப்படிங்கும்போது நம்ம சொன்னோம். ஓகேங்களா? அல்லாஹ்வுக்கு உரியது. ஓகேங்களா? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது. யாரு? ரப்பி, ரட்சகன். ரப்பினா கடவுள், ரட்சகன். ஓகேங்களா? ரட்சகனுக்கே உரியது. ஓகேங்களா? எப்படிப்பட்ட ரட்சகன்? அல் ஆலமீனா என்ன அர்த்தம்? அல் ஆலமீன அப்படின்னா அகிலம், உலகம், த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உலகத்தாருடைய, அதாவது இந்த உலகத்தின் பின்னாடி இருந்து அர்த்தம் வைக்கணும். இந்த உலகத்தினுடைய ரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ் அனைத்தும். சரிங்களா?
அல்ஹம்து அப்படின்னா ஆல் ப்ரைசஸ், அதாவது எல்லா புகழும் என்று சொல்லுவாங்க. அதாவது ப்ரைசஸ், தேங்க்ஸ் அதெல்லாம் வந்து புகழ்ச்சியில் வரும். சரிங்களா? தேங்க்ஸ்னால் நன்றி, நன்றி கடன் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஆல் ப்ரைசஸ் அப்படிங்கும்போது புகழ்ச்சியில் வரும். ஆல் ப்ரைசஸ் அப்படின்னா புகழ்ச்சி. அப்போது அங்கே அர்த்தம் எப்படி வைக்கணும்? அனைத்து புகழும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாவுக்கே உரியது. சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த சென்டென்ஸ் போகலாம். அடுத்த வசனம் போகலாம். அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம். சரிங்களா? அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் என்றால் த மோஸ்ட் கிரேஷியஸ். த மோஸ்ட் கிரேஷியஸ் என்றால் என்ன அர்த்தம்? we already know, நம்ம பார்த்தோம். அளவற்ற அருளாளன். ஓகேங்களா? அவனுடைய அன்பு வந்து, அவனுடைய அருள் வந்து அதிகமான முறையில் இருக்குது ரஹ்மானுடையது அப்படிங்கிறது அர் ரஹ்மான். அர் ரஹீம் என்றால் நம்ம பார்த்தோம் த மோஸ்ட் மெர்சிஃபுல். த மெர்சிஃபுல் என்றால் கருணை. மெர்சி என்றால் கருணை. மெர்சி என்றால் என்ன அர்த்தம்? கருணை. ஓகேங்களா? அப்போது மிக கிருபை உள்ளவன், மிக கருணை உடையவன். ஓகேங்களா? மிக அன்புடையவன், அந்த மாதிரி நம்ம அர்த்தம் வைக்கணும். சரிங்களா? ஓகே, இந்த 2 அர்த்தம் உங்களுக்கு 2 வசனத்துக்கான அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். 3வது வசனம் பார்ப்போம். மாலிக்கி யௌமித்தீன், மாலிக்கி யௌமித்தீன். மாலிக்கி என்றால் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர். சரிங்களா? மாலிக் என்றால் மாஸ்டர். மாஸ்டர் என்றால் அதிபதி, அதிபதியாக இருப்பார். எதனுடைய அதிபதி? யௌமி. யௌமினா என்னது? நாளுடைய, அந்த நாளுடைய. யௌமினா எந்த நாள்? தீர்ப்பு நாள். ஓகேங்களா? அந்த நாளுடைய. நான் சொன்னேன் கடைசியில் கசர் வருது அப்படின்னா உடைய என்ற அர்த்தத்தில் வரும். இஸ்மி, ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாஹி நம்ம சொன்னோம் இல்லையா? அல்லாஹி, அல்லாஹ்வுடைய. அதே போல் யௌமி என்றால் நாளுடைய, நாளுடைய, அந்த நாளுடைய. எந்த நாளுடைய? அந்த நாளுடைய மாலிக், அதிபதி. அந்த நாள் என்றால் நியாய தீர்ப்பு நாள். சரிங்களா? ஓகேங்களா? அல் மாலிக், மாலிகி யௌமித்தீன், அவனே நியாய தீர்ப்பு நாளில். மாலிகி யௌமித்தீன் நாள், எந்த நாள்? அத்தீன். இங்கே பாருங்கள், அந்த நாளுடைய அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ள வார்த்தை அத்தீன் என்று வருகிறது. அத்தீன்னா தீர்ப்பு. அத்தீன் என்றால் தீர்ப்பு, அந்த ஜட்ஜ்மெண்ட். அத்தீன் என்றால் ஜட்ஜ்மெண்ட் என்று அர்த்தம். சரிங்களா? இந்த தீன்னாலும் தீர்ப்புடைய அந்த நாள். சரிங்களா? தீர்ப்புடைய அந்த நாளுடைய அதிபதி. அப்போ 2 உடைய நம்ம சொல்ல முடியாது என்பதனால் இங்கே பாருங்கள், இங்கேயும் கசர் வந்திருக்கு. தீன, யௌமித்தீனின்னு தான் வந்திருக்கு, யௌமித்தீனே வரல. அப்போ யௌமித்தீனி இருக்கனால அந்த நாளுடைய அந்த தீர்ப்புடைய அந்த நாளுடைய அதிபதி ஆவார் என்று அர்த்தம். அப்போது நம்ம ஒரே அர்த்தமாக வைக்கணும்னா அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி ஆவார். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். ஓகே, ஈயாக்க என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் வந்து ஈயாக்கவை நம்ம பிரிக்கலாம் எப்படின்ட்டு. சரிங்களா? கே அப்படின்னா உனக்கு என்று அர்த்தம், யூ என்று அர்த்தம். சரிங்களா? கே என்றால் என்ன? யூ, உனக்கு, உன்னையே அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். சரிங்களா? நீ அந்த மாதிரி அர்த்தத்தில் என்ன செய்யும்? வரும். ஈயாக்க அப்படின்னா, ஈயாக்க என்ற அர்த்தத்தில் நாம் பார்க்கும் பொழுது என்னென்னா அது ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஈயா அப்படிங்கும்போது அது அலோன், அதாவது ஒன்று மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஈயாக்க அப்படிங்கும்போது உன்னையே அப்படிங்கிற மாதிரி நம்ம கூப்பிடுவோம். அந்த மாதிரி சொல்லுவோம். உன்னையே. நாபுது அப்படின்னா நாங்கள் வணங்குகிறோம். வந்துருச்சு. என்றால் நாங்கள் என்று அர்த்தம். என்றால் நான் அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரி அர்த்தம் வரும். சரிங்களா? நாபுது அப்படின்னா நஹனு என்றால் என்ன அர்த்தம் என்றால் நாங்கள் என்று அர்த்தம். ஓகேங்களா? அனா என்றால் நான் என்று அர்த்தம் அரபிக்கில். சரிங்களா? நாபுது வரும்போது அந்த நூனை தனியாக பிரிக்கணும், அப்துவை தனியாக பிரிக்கணும். சரிங்களா? ஓகேங்களா? யஅபுதோ தனியாக பிரிக்கணும். நூன் சபர் நாவை தனியாக பிரிக்கணும். யஅபுது அப்படிங்கிறத வந்து தனியாக பிரிக்கணும். சரிங்களா? 2 வார்த்தையாக இருக்குது. அப்போ நான் என்பது நாங்கள்.
எழபுது அப்படிங்கும்போது வணங்குகிறோம். அப்போ நாபுது என்று வரும்பொழுது நாங்கள் வணங்குகிறோம். ஈயாக்க நாபுது நாங்கள் உன்னையே வணங்குகிறோம். இன்னும் ஈயாக்க இன்னும் உன்னையே நஸ்தாயின் அப்படின்னா நாங்கள் உதவி தேடுகிறோம். இங்கேயும் நூன் சபர்னாங்கும் போது நாங்கள் இஸ்தாயின் அப்படின்னா நாங்கள் உதவி தேடுகிறோம். நாங்கள் உதவி தேடுகிறோம். எங்கள் இரட்சகா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். இன்னும் உன்னிடமே நாங்கள் என்ன செய்கிறோம்? உதவி தேடுகிறோம். உன்னையே உதவி தேடுகிறோம்னு சொல்ல முடியாது. ஸோ தமிழில் நம்ம வந்து நமக்கு வந்து ஏற்றார் போல் தமிழ் மொழி போல் அர்த்தம் வைக்கணும் அப்படின்னா உன்னிடமே நாங்கள் என்ன செய்கிறோம்? உதவி தேடுகிறோம். இன்னும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்ற அர்த்தத்தில் வரும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அப்போ இஹ்தின அப்படிங்கும்போது எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. நான் என்றால் எங்களை, இஹ்தி அப்படின்னா நேர்வழியை நடத்துவாயாக. எப்படிப்பட்ட எங்களை வழி நடத்துவாயாக. இஹ்தி என்றால் வழி நடத்துவாயாக. எப்படிப்பட்ட வழி? நாங்கள் எங்களை வழி நடத்துவாக. எப்படிப்பட்ட வழி என்றால் எப்படிப்பட்ட பாதை என்றால் அஸ்விராத்தனா என்ன அர்த்தம்? அஸ்விராத்த அப்படின்னா பாதை, பாதை என்று அர்த்தம். இஹ்தி அப்படின்னா எங்களை வந்து நேர்வழியில் நடத்து, அதாவது கைடுன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது வழி நடத்துறதுக்கு கைடும்பாங்க. சரிங்களா? வழி நடத்துபவர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஓகே, சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களே வழி நடத்துவாயாக. சிராத்தை எப்படிப்பட்ட வழி? நேர் வழியில் நடத்துவாயாக. ஓகேங்களா? அல் முஸ்தகீம் அப்படிங்கும்போது நேர்வழி என்று அர்த்தம். ஓகேங்களா? அல் முஸ்தகீம் என்றால் நேர்வழியில் நடத்துவாயாக. நேரான முஸ்தகீம் என்றால் நேரான, அஸ்விராத்தன வழி, நேரான வழியில் எங்களை என்ன செய்வாயாக? நடத்துவாயாக. சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியும் இதோட இங்கிலீஷ் மீனிங். முஸ்தகீம் என்றால் அதோட இங்கிலீஷ் அர்த்தம் என்ன அப்படின்னா த ஸ்ட்ரெயிட்னா நேரான அர்த்தம். சரிங்களா? சிராத்த அப்படின்னா பாதை, அதாவது இங்கிலீஷில் பாத் அப்படிம்பாங்க, வே அப்படின்னு சொல்லுவாங்க பாதைக்கு. சரிங்களா? இஹ்தி அப்படின்னா இஹ்தி அப்படின்னா அதாவது வழி நடத்தி என்ற அர்த்தம், கைட் பண்ணுன்னு அர்த்தம் இங்கிலீஷில். சரிங்களா? நான் என்றால் எங்களை அப்படின்னு அர்த்தம். நானா எங்களை என்றால் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா அஸ் அப்படிம்பாங்க, எங்களை அப்படின்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள். சிராத்துல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தோல்லீன். ஓகேவா? சிராத்துல்லதீன. ஓகே, சிராத்துல்லதீன அப்படிங்கும்போது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சிராத்த என்றால் வழி என்று அர்த்தம். அல்லதீன என்றால் அத்தகையோர். எத்தகையோர் என்றால் அன்அம்த என்றால் யார் மீது நீ அருள் புரிந்தாயோ, யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் எங்களை என்ன செய்வாயாக? நடத்துவாயாக. அலைஹிம்னா அவர்களின். சரிங்களா? அவர்களின் வழியில் நடத்துவாயாக. ஓகேங்களா? இதோட ஒரு அர்த்தம் முடியுது. அதுக்கடுத்து என்னென்னா கைரில் மக்தூபி அலைஹிம் என்றால், கைர் என்றால் இல்லை என்ற அர்த்தம். மறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் நம்ம கைர் யூஸ் பண்ணுவோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கைர் என்றால் இல்லை என்ற அர்த்தமும் வரும். சரிங்களா? அதுக்கடுத்து அல் மக்தூபி அப்படின்னா கோபத்திற்கு உள்ளானவர்கள். அப்போ கைரில் மக்தூபி என்றால் கோபத்திற்கு உள்ளாகாதவர்கள். சரிங்களா? அலேஹிம் அவர்கள். சரிங்களா? அலேஹிம்னாலும் என்ன அர்த்தம்? அவர்கள் அப்படின்னு அர்த்தம் வரும். இன்னும் லா என்றால் இல்லை. எதே இல்லை? ஒலவோலீன். ஓகே, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது தவறியவர்கள், அதாவது வழி தவறியவர்கள். வாலீன் அப்படின்னா வழி தவறியவர்கள், வலவாலீன் அப்படின்னா வழி தவறாதவர்கள். சரிங்களா? இப்போ அர்த்தம் பார்த்தோம்னா புரியும். சிராத்துல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ
அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கைரில் மக்தூபி அலைஹிம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கைரில் மக்தூபி அலைஹிம், உன் கோபத்திற்கு உள்ளாகாதவர்கள். இன்னும் வலத்தாலீன், இன்னொன்று என்னது, வழி தவறாதவர்கள். அப்படிப்பட்டவர்களின் வழியில் எங்களை என்ன செய்வாயாக, அப்படிப்பட்டவர்களின் வழியில் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அருள் செஞ்சிருக்கான். அத்தையோருக்கு நீ அருள் புரிஞ்சிருக்கலையே, அந்த வழியில் எங்களுக்கு என்ன செய், எங்களை நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட கேட்கணும். சரிங்களா? எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக. அவ்வழி எப்படி இருக்கும் என்றால் உன் கோபத்திற்கு உள்ளானவர்களுடையதும் அல்ல, வழி தவறியவர்களுடையதும் அல்ல என்று அர்த்தம். ஓகே, இன்றைக்கி நம்ம புதுசாக இங்கிலீஷில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த அம்ச என்ற அர்த்தம் பார்க்க போகிறோம். அந்த அம்சக்கு வந்து பெஸ்டோட் யுவர் ஃபேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பெஸ்டோட் அப்படின்னா இந்த இடத்துல எப்படின்னா அருள் கிடைக்கிறது. சரிங்களா? அருளை வந்து வாங்கப்பட்டவங்க. பெஸ்டோடு அப்படின்னா அது ஒரு வகையான யாசகம் மாதிரி தான் பெஸ்டோடு அப்படிங்கும்போது. ஆனால் இறைவன் வந்து அந்த பெஸ்டோட் பண்ணியிருக்கான், அருள் புரிஞ்சிருக்கான் அவங்களுக்கு, அருள் புரியப்பட்டிருக்கு அவங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம பெஸ்டோடு அப்படின்னு சொல்லி கேட்போம். யுவர் ஃபேவர்ஸ் அப்படிங்கும்போது பெஸ்டோடு யுவர் ஃபேவர்ஸ் அப்படிங்கும்போது இறைவனுடைய அருள் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரேத் அப்படின்னா பாருங்கள், WRATHன்னு இருக்குது. இந்த W வந்து என்னென்னா சைலண்ட். சரிங்களா? ரேத். ஓகேங்களா? ரேத் அப்படின்னா கோபம் என்று இங்கிலீஷில் அர்த்தம். சரிங்களா? ஏனுடு அப்படின்னா சம்பாதித்தவர்கள், எதை, கோபத்தை சம்பாதித்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கைர் அப்படின்னா நாட், இல்லை, அப்போது இல்லை என்ற அர்த்தத்தில் வந்துடும். அப்போ கோபத்தை சம்பாதிக்காதவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். ஓகேங்களா? தோஸ் ஹூ நாட் ஏண்ட் யுவர் ரேத் அப்படிங்கிற அர்த்தம் தான் கைரில் மக்லூபிக்கு அர்த்தம் வரும். சரிங்களா? தோஸ் என்றால் அவர்கள் என்ற அர்த்தம் வரும். சரிங்களா? இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. தெம் என்றால் அவர்களே என்ற அர்த்தம் வரும். இந்த அலேஹிம் அல்லதீன வர்றதுனால இங்கே அலேஹிம்ட்டு வருது. சரிங்களா? ஓகேங்களா? அவர்களின் வழி அந்த அர்த்தத்தில் வருது. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் அர்த்தம் புரிஞ்சு படிங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.